ஆலையையும் ஆழ்கடலையும் எவ்வாறு பிரித்துவிட முடியாதோ அப்படியானதே இறை அவதாரம் என்பதும் இறைவன் என்பதும் என்றபோதும், கடல் நீரிலிருந்து உயர்ந்து எழுந்த அலையானது எவ்வாறு கடல் நீரோடு கலந்து விடுகின்றதோ அப்படியே இறை அவதாரமாக இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தது மீண்டும் இறை சக்தியோடு கலந்து விடுகின்றது என்பதே உண்மையாகும். பிற அவதாரங்கள் மனித உடலெடுத்து இந்த பூமிக்கு வந்து சேர்ந்தபோது எவ்வாறு அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அருள்பாலித்துச் சென்றதோ அப்படியாகவே ஒரு மனித உடல் எடுத்து இந்த பூமிக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற கல்கியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வரமருளிச் செல்வான் என்று நினைத்தால் அது ஒருபோதும் உண்மை என்றே ஆகாது. அப்படி ஒரு காரியத்தை நீ செய்தாகத்தான் வேண்டுமென்று அந்த சிவனே ஆணையிட்டாலும் அதை இந்த கல்கி செய்ய மாட்டான் என்பதாலே இந்த பிரபஞ்சத்திற்குள் இருக்கின்ற எந்த ஒரு சூரிய குடும்பத்தின் யுக மாற்றத்தையும் நடத்தி கொடுப்பதற்கு தகுதியானவன் அந்த கல்கியே என்று இந்த பிரபஞ்சத்தின் தாயானவளும் தேர்ந்தெடுத்து இருக்கின்றாள். அந்த ஏகம்மை என்ற ஆனவளே இந்த மண்ணில் ஒரு பெண்ணாக அவதரித்து மடியில் கல்கியை தாங்கி கற்பத்தில் வைத்தே ஞானத்தை போதித்ததோடு அவள் தனது ஞானப்பாலை ஊட்டியே கல்கியின் தேகத்தையும் வளர்த்து எடுத்திருக்கின்றாள். இப்படியாகவே அந்த மும்மூர்த்திகளும் வியந்து போற்றும் நாயகனாகவும் 14 லோகத்திற்கும் யுக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வரும் அழகன் என்றும் ஆனவனே இந்த கல்கியாவான். மனித உடல் எடுத்து கல்கி இந்த பூமிக்கு வந்திருப்பதெல்லாம் எல்லோருக்கும் ஞானத்தை வழங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் அல்ல. படிக்காத பாமரன் தொடங்கி மெத்த படித்த மேதாவியருக்கும் அடுத்த வேளை உணவிற்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தொடங்கி கோடி கோடியாய் சம்பாதித்து வைத்திருப்பவருக்கும் கூன் குருடு செவிடு பேடு என்று பிறந்திருக்கின்ற அத்தனைக்கும் ஞானத்தை வழங்குவதற்காகவே இன்று அந்த கல்கி ஒரு மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கின்றானே தவிர வேறு எதற்காகவும் அல்ல. மனித உடல் எடுத்து இன்று இந்த பூமிக்கு வந்திருக்கின்ற கல்கியை கண்ணார கண்டு விட்டதாலோ சில வார்த்தைகள் பேசிவிட்டதாலோ கூடவே இருந்து விட்டதாலோ இன்று இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யாரும் பாக்கியசாலிகள் என்றே ஆகிவிட மாட்டார்கள். ஆடம்பரமான மாளிகையை கட்டி கொடுத்து விட்டதாலோ அதிநவீன ஜெட்டு விமானத்தை இலவசமாக வழங்கிவிட்டதாலோ தங்கத்தையும் வைரத்தையும் கிலோ கணக்கில் கொட்டி கொடுத்து விட்டதாலோ யாரும் இந்த கல்கியிடத்தில் இருந்து எந்த ஒரு வரத்தையும் பெற்று கொண்டு விட முடியாது. சிவப்பு கம்பளம் விரிப்பதாலும் தாரை தம்பட்டையோடும் ஆடல் பாடலோடும் வரவேற்பு கொடுப்பதாலும் அவசியம் இல்லாத இடத்திற்கு இந்த கல்கி ஒருபோதும் வந்து சேரவும் மாட்டான். அவன் வழங்கிய அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு யார் அந்த சத்தியத்தை காத்து நிற்கின்றார்களோ, அவன் வழங்கிய அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு யார் அந்த தர்மத்தை தலைத்தோங்கச் செய்கின்றார்களோ, அவன் வழங்கிய அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு யார் அந்த நீதியையும் நியாயத்தையும் சபையேறச் செய்கின்றார்களோ, அவர்களை தேடியே கல்கி தனது தேவியோடு மாய ரூபத்தில் வந்து நின்று அவர்கள் வேண்டாத போதும் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை எல்லாம் வாரி வழங்கிவிட்டு செல்வான் என்பதே கல்கியின் தீர்க்கமான முடிவும் ஆகும். மாய ரூபத்தில் அந்த கல்கி தனது தேவியோடு வந்து நிற்கும் அந்த காட்சியாகப்பட்டதே கல்கியின் தெய்வீக தோற்றமும் ஆகும். கல்கியின் அந்த தெய்வீக தோற்றத்தை காண கொடுத்து வைத்தவர்களே இந்த சத்திய யுகத்தின் பாக்கியசாலிகள் ஆவார்கள் என்பதே அந்த கல்கியின் சத்திய வாக்கும் ஆகும். கல்கி தன்னை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொள்கின்றான் என்றால் அது தனி ஒருவனாக நின்று அவன் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளும் அவனது நிலையாகப்பட்டதாகவே இருக்கும். அதுவரை அவன் தன்னை ஒரு மறைபொருளாகவே வைத்திருப்பான் என்பதே கல்கியின் தீர்க்கமான முடிவும் ஆகும். எதற்காகவும் விலை போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை காலம் காத்து கொண்டிருக்கின்றான் என்பதும் கடைசி வரையில் அதுவே தீர்க்கமானதாகும் என்பதும் சத்தியமே.